கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, வேதாகம செய்தி வேளையிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் யாவரையும் பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைய நாள் செய்திக்காக தேவன் நல்லவர், காட் இஸ் குட். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருக்கின்றார். அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமம் தேவனை பற்றி மிக தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆம் அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனுமே இல்லை. நான் நம்பி நம்பி மோசம் போனேன் என்று ஏமாற்றப்பட்டவர்கள் ஏராளமானவோர். காரணம் என்ன? மனிதனை நம்பி அவன் பின்னே போனார்கள். அவன் நல்லவன், நமக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் மனிதர்கள் எல்லோருமே நல்லவர்களே அல்ல. நானும் நல்லவன் அல்ல. ஏனென்றால் வேதம் அப்படியாக சொல்லுகிறது. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் யாருமே இல்லை. அவர் ஒருவரே நல்லவராக இருக்கின்றார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நமக்கு நல்லவராகவே இருக்கின்றார். காரணம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மளே அன்பு செலுத்துகிறார். எனவே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே. அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார் என்று பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது 34வது சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ taste and see that the Lord is good. Blessed is the man that trusteth in him. எனக்கு அன்பானவர்களே, அவரை நாம் ருசி பார்க்க வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு இனிப்பு பதார்த்தம் இருக்கிறது. அந்த இனிப்பு பதார்த்தத்தை ருசி பார்த்தா தானே நமக்கு தெரியும் அதனுடைய ருசி என்னதென்று. அதே போல தேவன் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில அவரிடத்திலே நாம் நெருங்கி சேரும்போது அவரை ருசித்து பார்க்க முடியும். எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் ருசித்து பார்த்திருந்தார். ஆகினாலே இந்த விதமாக அவர் எழுதி வைத்திருக்கின்றார். நீங்களும் நானும் அவரை ருசி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நல்லவர் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அன்பானவர்களே, அவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் ஏராளம். புத்தகங்கள் எழுதப்படும் என்றால் உலகமே கொள்ளாது அந்த அளவுக்கு அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் மனிதர்களுக்கு செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நீங்களும் நானும் முதலாவது அவரை நாம் ருசி பார்க்க வேண்டும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை ருசி பார்த்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். எனவே அவனுடைய சகோதரர்கள் அவனை தூக்கி விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு அவனை தூக்கி விற்று போட்டார்கள். பயங்கரமான குழியிலே போட்டார்கள். மீண்டுமாக இறக்கப்பட்டு
அங்கே அடிமையாக விற்கப்பட்டான். எகிப்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அவனுடைய தகப்பன் அவனை எவ்வளவாக நேசித்தார். விதவிதமான வஸ்திரங்களை அவனுக்கு வாங்கி கொடுப்பார். மிகவும் உண்மை உத்தமுள்ள ஒரு வாலிப மகனாக அவன் வளர்க்கப்பட்டான். தகப்பனாலே நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அநேக வருங்காரியங்களை குறித்து பிதாவாகிய தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். சகோதரர் எல்லோரும் நீங்கள் என்னை வணங்குவீர்கள் என்று சொன்னான். இதெல்லாம் அவர்களை மனதிலே வைத்து இவனை நாம் வணங்குவோமா, இவனை நாம் தூக்கி விற்று போடுவோம் என்று முடிவு செய்தார்கள். அவனோ நல்லெண்ணத்தோடு தன்னுடைய சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அவர்களை பார்க்கும்படியாக கடந்து செல்கிறான். இதோ சொப்பனக்காரன் வந்து விட்டான், அவனை தூக்கி விற்று போடுவோம் என்று விற்று போட்டார்கள். ஆதியாகமம் 50:20 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று தம்முடைய சகோதரர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான். எத்தனை பெருந்தன்மையான காரியம் என்று பார்த்தீர்களா? அந்த குரோதத்தை அவன் வைக்கவில்லை. தன்னை விற்று போட்டார்களே என்று அவன் நினைக்கவில்லை. அதற்கு மாறாக அவன் என்ன சொல்லுகிறான்? நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எகிப்திலே அதிபதியாக உயர்த்தப்பட்டான் யோசேப்பு. அவனுடைய பக்தி, தேவன் அவனோடு கூட இருந்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கும்போது உன்னையும் பிதாவாகிய தேவன் உயர்த்துவார். உனக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். யார் கைவிட்டாலும் சரி, அவர் கைவிடாதவராக இருக்கின்றார். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கைவிட்டார்கள். இன்னைக்கு சகோதர சகோதரிகளை நம்பி மோசம் போனோர் அநேகர் ஒன்றுமில்லாமல் துரத்தப்படுகிறார்கள். யோசேப்பு அந்த விதமாக துரத்தப்பட்டான். ஒன்றுமே இல்லை அவனுடைய கைகளிலே, அடிமையாக விற்கப்படுகிறான். அவனிடத்தில் இருந்தது கர்த்தருக்குள்ளாக உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அதான் அவனிடத்தில் இருந்தது, வேற ஒன்றுமே இல்லை. எகிப்திலே உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வசனங்களை உற்று நோக்கி பாருங்கள். இரண்டாவது, இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை என நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் படிக்கின்றோம். 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். The Lord is good, a stronghold in the day of trouble. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்கட்டு நாட்கள் என்று பார்க்கும்போது ஒருவருமே நம்மை விடுவிக்க முடியாது. அந்த விதமான ஒரு சூழல், இக்கட்டான ஒரு சூழல். அந்த சூழலிலே அவர் நம்மை விடுதலை செய்ய அறிந்தவராக இருக்கின்றார். இக்கட்டான சூழ்நிலையிலே உதவ மாட்டார்கள். ஐயோ, அந்த ஆபத்து நம்மை பற்றி கொண்டு விடும் என்று ஓடி விடுவார்கள். ஆனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்கட்டான சூழ்நிலையிலே பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்ய அறிந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான். அவருடைய வார்த்தைக்கு எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே இக்கட்டு காலத்திலே அவர் நிச்சயமாக நமக்கு அவர் உதவி செய்ய முடியும் என பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், 107வது சங்கீதம் 28 30 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாட்டின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கடலிலே போய் தவிக்கக்கூடிய ஜனங்கள், திடீரென்று கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விடுகிறது. எங்கே போவார்கள்? எங்கே போய் ஒதுங்குவார்கள்? நிலப்பரப்பில் இருக்கிற நாம் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒதுங்கிக் கொள்கிறோம். கடலிலே பயணிக்கக்கூடியவர்கள் எங்கே ஒதுங்குவார்கள்? முழுவதுமாக அந்த கப்பலை தான் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் கப்பலை மூழ்கிற அளவிற்கு
கடல் கொந்தளிக்கும் என்றால், பெரும் காற்று வீசும் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக பய உணர்வு உண்டாகும் அல்லவா? அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இக்கட்டான சூழ்நிலை, எந்த ஒரு நண்பனாலும் வந்து உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு அரசும் வந்து உதவி செய்ய முடியாது அந்த நேரத்தில். அப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடும் போது அந்த இக்கட்டுகளுக்கு அவர்களை விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடல் கொந்தளிப்பை அடக்குகிறார். அவர் ஒருவருக்கே அவைகள் எல்லாமே கட்டுப்பட்டதாக இருக்கிறது, மற்ற யாருக்குமே அவைகள் கட்டுப்படாது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னால் அது அப்படி ஆகிவிடுமா? ஒருபோதும் ஆகாது. அதை உண்டாக்கினவருக்கு அவைகள் கீழ்ப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36 முதல் 39 வசனங்களிலே நாம் படிக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். சீஷரோடு கூட போகிறார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பான சகோதரர்களே, காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சீஷர்கள் அப்படியே பயந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார். பின்னாடி தலையணையை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் தான் மடிவார். அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லை. பய உணர்வு அவர்களை ஆட்கொண்டது. ஐயோ, எல்லோரும் மடிந்து போகிறோமே, போதகரே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்ப ஆரம்பித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே என்று சொன்னார். அவர் சொன்ன ஒரே வார்த்தையிலே அந்த நிமிடத்திலே அப்படியே அமைதல் உண்டானது. எத்தனை ஆச்சரியம்! சீஷர்கள் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை நாம் வாசிக்கிறோம், காதால கேட்கிறோம். ஆனால் நம்மிலே அனைவருக்கு இந்த விசுவாசம் வருவதில்லை. சீஷர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். ஆகையினாலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னாடி சென்றார்கள். இயேசுவின் மேலே அதிகமான நம்பிக்கை கொண்டார்கள் என்றால் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வேதாகமத்தை வாசித்து அதை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து நம்முடைய இருதயத்திலே நாம் இருத்திக் கொள்ளுகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். அன்பானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அதே நாகும் பிற்பகுதியிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என நாகும் அங்கே எழுதியிருக்கிறார். He knoweth them that trust in him. யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் அறிந்தவராக இருக்கின்றார். உங்களை அவர் அறிவார், என்னை அறிவார். நாம் எப்படி விசுவாசத்திலே வளருவோம் என்பதை அவர் அறிவார். ஏனென்றால் நம்மிலே விசுவாசத்தை துவக்கக்கூடியவரே அவர்தான், அதை முடிக்கிறவரும் அவர்தான். அவருடைய கண்களுக்கு நாம் மறைவாக எங்கும் சென்றுவிட முடியாது. அவர் சகலத்தையும் அறிகிறார் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 வாசிப்போம். அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இப்படியாக 3 முறை சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டார், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு பேதுருடைய பதில் என்னவாக இருந்தது? உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். இவனை முன்கூட்டியே தெரிந்தெடுத்தார்.
எனவே பேதுரு மிக தெளிவான ஒரு பதிலை இந்த இடத்துல சொல்லுகிறார். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இருதயத்தை அறிகிற தேவனாக அவர் இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய இருதயத்தில் என்ன காரியத்தை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை அவர் அறிகிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை பேதுரு நன்கு அறிந்தவராக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விதமாக நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சகலத்தையும் காண்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. எனவே அவருடைய சமூகத்திலே நாம் உண்மையும் உத்தமுள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நாம் பார்க்கும்போது யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனமாய் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். யோபுவை குறித்து நம்முடைய பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்தார். அப்படி என்றால் அவன் அந்த அளவுக்கு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். என் தாசன் என்று தேவன் சொல்லுகிறார். அவன் அந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவரை பற்றி கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அனைத்துமே அவனை விட்டு பறிபோன போதிலும் கூட தேவனை பற்றி அவன் குறை சொல்லவில்லை, தேவனை தூசிக்கவும் இல்லை. அப்படி என்றால் அவனுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான் என்பதை எண்ணி பாருங்கள். இன்னைக்கு நாம் சில கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வந்தவுடனே தேவன் எங்கே என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று நாம் அங்கலாய்த்துக் கொள்ளுகின்றோம். அன்பானவர்களே, தேவனாலே நற்பெயரை நாம் பெற வேண்டும். யோபு அந்த விதமாக தேவனாலே நற்பெயர் பெற்றவனாக இருந்தான். பிசாசோடு கூட தேவன் எதிர்த்து பேசினார். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். ஏனென்றால் அவன் என்னை நேசிக்கிறான். பாருங்கள், பிசாசு அநேக நேரத்திலே எப்படியாவது நம்மை விழச் செய்ய வேண்டும், தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது என நாம் பார்க்கிறோம். இன்று வரை பாவம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படி பாவத்திலே வீழ்ந்து போன ஜனங்களை மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அவரை நீங்கள் நான் விசுவாசிக்கும் போது அவரோடு கூட நாம் இணைக்கப்பட முடியும். 4வது காரியம், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என பார்க்கிறோம். சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Truly God is good to Israel, even to such as are of a clean heart. சுத்த இருதயத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். குறிப்பாக இஸ்ரவேலர்களுக்கு அவர் நல்லவராகவே இருந்தார். என அன்பானவர்களே, நீங்கள் நானும் கூட சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கும் அவர் நல்லவராகவே தான் இருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அழகாக சொல்லி இருக்கிறார் அல்லவா? இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்திலே சுத்த வேண்டும். இன்னைக்கு இருதயத்திலே நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? இருதயத்திலே நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருந்து நாம் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாக இருந்து கொண்டு நாம் மற்றவர்களோடு கூட பழக வேண்டும். கள்ளம் கபடமான இருதயத்தை நம்மை விட்டு அகற்றிவிட வேண்டும். அன்பானவர்களே, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். நாத்தான் வேலை கர்த்தர் அறிந்தார். எப்படி அறிந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47-50 வசனங்கள். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து,
இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். எப்படி அவனை அறிந்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாருடைய இருதயத்தையும் அறியக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கிறது. அவரே இருதயத்தை உண்டு பண்ணின தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே அவர் அறிகிறார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அதுக்கு இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அந்த இடத்துல இயேசு இல்லை. இயேசு வெகு தூரத்தில் இருக்கிறார். பிலிப்பு அழைக்கின்றான். அப்பொழுது அறிகிறார் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அறிந்து கொண்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரியவைகளை காண்பாய் என்றார். ஆம் அன்பான சகோதரனே, தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அவரை பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர் உங்களுடைய இருதயத்தை அறிகிறார். நாத்தான்வேலை அவர் அறிந்தார். நாத்தான்வேலும் அவரை தெரிந்து கொண்டான். ரபி என்று சொன்னான். போதகரே, நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அவன் அறிக்கை எடுக்கிறான். நீங்களும் நானும் அந்த விதமாக அறிக்கை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோமா? ஐந்தாவது காரியமாக நாம் பார்க்கும்போது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:1 நாம் பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 136வது சங்கீதம் முழுவதுமே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது அதை வாசித்து தியானம் செய்யுங்கள். ஓ give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. அவர் கிருபை என்றுக்கவே இருக்கிறதா? சங்கீதக்காரன் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். எப்பொழுது? அவரை நாம் துதிக்கும் போது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று பாடுகிறோம். துதி எடுக்க வேண்டும், பாட்டு பாட வேண்டும். அப்போதுதான் சாத்தான் உங்களை விட்டு ஓடி விடுவான். அதை நீங்கள் செய்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். தேவனை துதிக்கக்கூடிய இடத்துல பிசாசுக்கு இடமில்லை. அனைவரும் பிசாசை விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள். தவறான காரியங்கள், சிந்தனைகள், இவைகளுக்கு இடம் கொடுக்கும் போது பிசாசு தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டு வந்து அங்கே குடியிருக்க ஆரம்பித்து விடும். அதை மேற்கொள்வது உங்களாலே கூடாமற் போய்விடும். துதிப்பதனாலே பிசாசை நாம் எதிர்க்க முடியும். அன்பானவர்களே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளாக நாம் எண்ணி நாம் துதிக்க வேண்டும். அவர் கிருபை என்றைக்குமே இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களிலே நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. இது கிரியையினால் வந்ததே அல்ல. நம்முடைய நன்மையினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்துவிட்டால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், நித்தியத்திலே பிரவேசிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எல்லா சமுதாயத்தையும் தொற்று கொண்டிருக்கிறது. தவறு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அங்கே என்ன அவசியமாக இருக்கிறதா? அழகாக வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய இரக்கம் இருந்தது, நம்மிடத்தில் விசுவாசம் இருந்தது. இவைகளை வச்சுதான் நாம் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்கிறோம். எடுத்தோடனே ஒரு சகோதரனோ சகோதரியை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? பலவிதமான பதிலை சொல்வார்கள். ஆனால் வேதாகம் என்ன சொல்லுகிறது?
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதே அல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், கிருபை என்று பார்க்கிறோம். அதனால எவ்வளவு அவர் நல்லவராக இருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை தம்முடைய மந்தையிலே சேர்த்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே என்றைக்குமே நல்லவராகவே இருக்கின்றார். எடுத்துக்காட்டாக பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28 30 வசனங்கள். மரியாளை பற்றி நாம் படிக்கிறோம். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவள் மரியாள். என்ன காரணம்? தேவனுடைய கிருபை. அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இவளுக்கு கிடைத்தது. இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவள் பெற்றாள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய முடியும். ஒவ்வொருவருக்கும் சிறப்பான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கை ரேகைகளிலே வித்தியாசம் இருக்கிறது, ஒரே ரேகை எல்லாருக்குமே இருப்பதில்லை. கண்களிலே வித்தியாசம் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி? தேவனுடைய சிருஷ்டிப்பு. மனிதன் தான், ஒரு மனிதன்ல தான் எல்லோருமே வந்தோம். ஆனால் சாயல் வேறு வேறாக இருக்கிறது, பல அடையாள குறிகள் வேறு வேறாக இருக்கிறது. தேவன் எவ்வளவு அற்புதமானவர்! உங்களுக்கும் எனக்கும் அதே போல இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மரியாளுக்கு அதைத்தான் செய்தார். தேவதூதன் என்ன சொல்லுகிறான்? கிருபை பெற்றவளே, இரக்கம் அவளுக்கு கிடைத்தது. இந்த உலகத்திலே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறான். ஒரு தேவதூதன் வாழ்த்துகிறான் என்றால் எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மரியாள் ஒரு அந்நிய பெண் அல்ல, தேவனை தொழுது கொண்ட ஒரு பெண், கர்த்தரை பற்றி கொண்ட ஒரு மகள். ஆகினாலே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் மேலும் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். தேவனிடத்திலிருந்து கிருபை வர வேண்டும் நமக்கு. தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். தேவன் அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், கர்த்தர் பெரியவர் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நல்லவராக இருக்கின்றார். நல்லவரை ருசித்து பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தேவனே. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்ப்போம் என்றால் காலம் போதாது. அத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர். அதற்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய கிருபையிலே வளர்ந்து பெருக தேவரீர் அருமையான நேயர்களையும் சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்மை பற்றிக்கொள்ள, உம்மை ருசித்து பார்க்கவும் தேவரீர் அவர்களுக்கு ஒரு தருணத்தை வழங்கியல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவன் என் ரட்சிப்பு, தேவன் என் இரட்சகர், தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமென். God is my salvation, God is my savior, God is spirit, God is faithful, God is love. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.